கோயிலுக்கு போகிற நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் இது கல்லா அப்படின்னு யோசிச்சுக்கணும். இப்போ இவ்வளோ நேரம் யோசனை சந்தேகம் வந்துடுச்சு இல்லையா? அது ஜடமா இல்லையான்ற சந்தேகம் வந்துடுச்சு இல்லையா? அவங்க தெளிவாக்குறாங்க அது ஜடம் தான். புரியுதா? நமக்கு தான் நம்ம சந்தேகப்பட்டோம், அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. புரியுதா? அவங்க சொல்கிறாங்க நாங்கள் ஏதோ கல்லை வச்சு பொழப்பு நடத்திங்கிறோன்றாங்க, கல்லை வச்சு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றாங்க. இல்லை, சிவலிங்கம் அந்த சாதாக்கிய தத்துவம் தான் சிவலிங்க திருமேனி, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. மாயை எப்படி சடப்பொருளோ அதுபோல மாயையிலிருந்து உருவாகிய சாதாக்கியம் என்கிற சிவலிங்கமும் சடப்பொருள் தான். சிவலிங்கமும் சடப்பொருள் தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கோ இடமில்லை. சடப்பொருள் இடத்துல போய் நாம் வழிபாடு செய்கிறோமே, அது எப்படி சாத்தியமாகும், நமக்கு எப்படி அருள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த சிவலிங்க திருமேனி இருக்கு இல்லையா, சிவலிங்க திருமேனி இருக்கு இல்லையா, அந்த திருமேனியை இடமாக கொண்டு அருளை கொடுப்பவன் வேறு, அந்த திருமேனி வேறு. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இப்போ இந்த உடம்பு இருக்கு இல்லையே, இந்த உடம்பு ஜடம், உடம்பு ஜடம், உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நாம அறிவு பொருள். உடம்பு வேறு, நாம் வேறு, அந்த தெளிவு வரணும் நமக்கு. இப்போ உடம்பே நாமன்றதுனால தான் இன்னும் நாம வேறுபடுத்தி பார்க்கல. உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் வேறு, உடம்பு வேறு. அப்போ உடம்பு ஜடம், உயிர் அறிவு. உயிர் அறிவு பொருள், உடம்பு என்ன பண்ணுது? ஜடப்பொருள். அப்போ சிவலிங்க திருமேனி சடப்பொருள் தான். அந்த சிவலிங்க திருமேனியை இடமாக கொண்டு அருளை கொடுக்கக்கூடிய பெருமான் அறிவு பொருள். அருளை கொடுக்கக்கூடிய பெருமான் அறிவு பொருள். அந்த அறிவு பொருள் அந்த அந்த சடப்பொருளை எப்படி குடிகொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, எப்படி குடிகொண்டிருக்கிறதுன்னு சொன்னா, நீங்க அந்த திருமேனியை நிறுவி அந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி, பிரதிஷ்டை பண்ண உடனே அதுக்கெல்லாம் ஆற்றல் வந்து விடாது, ஆற்றல் வந்து விடாது. புரியுதுங்களா? அதுக்கு ஆற்றலை கொண்டு போய் சேர்க்கிறோம். அதுதானே குடமுழுக்கு. அதுதானே என்னது? குடமுழுக்கு. குடமுழுக்கு செய்வதற்கு காரணமே அதுதான். ஆற்றலை கொண்டு போய் அதில் என்ன பண்ணுறோம்? இறக்குகிறோம். இதில் அந்த கல்லு திருமேனியில் இறை ஆற்றலை கொண்டு போய் இறக்குறோம். புரியுதுங்களா சொல்றது? இந்த பல பேருக்கு உண்மை தெரியறதில்ல. எதுக்கு குடமுழுக்கு பண்றோம்? இன்னமும் சொல்ல போனா, குடமுழுக்குல ஒவ்வொரு